ஹாய் நண்பர்களே, மக்களே. இந்த பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ஒரு டிஷ்ஷுனா, இன்றைக்கி வந்து காலையில் நான் சாப்பாடு ஆக்கலை. அதனால் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணிட்டேன்னா, அரிசி, மசாலா, உப்பு இந்த 3 வச்சு தான் இன்றைக்கி நம்ம சாப்பாடு ஆக்க போகிறோம். அது எப்படி என்ன நீங்கள் ஆச்சரியப்படலாம். எப்படா அரிசியும் உப்பு மசாலா பொடி மட்டும் வச்சு எப்படி சமைக்கிறது அப்படின்னு இப்போ பாருங்கள். நான் அதான் சமைச்சு இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். அது எப்படிங்கிறத நீங்களே பார்ப்பீங்க. ஏன்னா நான் எளிமையான சாப்பாடு மட்டும்தான் என்னென்ன ஆக்குவேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரியா பார்த்துக்கிங்க. நல்லா கொதிக்குது. அது வெந்து முடியட்டும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பாடு ஆக்கி வெந்துருச்சு. தண்ணி இஞ்சிருச்சு. நல்லா இஞ்சிருச்சு. ஹாய் மக்களே, இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னா, இன்னைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு. அதாவது ஒரு சிம்பிளான சாப்பாடு. எப்பயுமே உங்களுக்கு ஒரு சாப்பாடு அறிமுகப்படுத்தி வைப்பேன். இன்னைக்கு ஆரம்பத்திலே உங்களுக்கு போட்டிருப்பேன். மசாலா பொடி, அரிசி, உப்பு இது 3 மட்டும் தான் போட்டு வேக வச்சு சமைச்சிருக்கேன். சாப்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். நல்லா கெட்டி ஆயிடுச்சு. தண்ணி நல்லா எரிச்சு. காஞ்சி போடுவோம். சாப்பாடு எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எதுவுமே போடலை. மசாலா பொடி, அரிசி, அடுத்து உப்பு இது மட்டும்தான். சிம்பிளா, அதாவது தனி எல்லாருமே ஆடம்பரமாக சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது. வாழ்றதுக்காக மட்டும்தான் சாப்பிடணும். சரிங்களா? மனுஷனுக்காகத்தான் சாப்பாடு கண்டுபிடிச்சது. சாப்பாட்டுக்காக மனுஷனை கண்டுபிடிக்கல. இதை புரிஞ்சு எல்லாரும் எந்த அளவுக்கு சிக்கனமா சாப்பிடணும், எந்த அளவுக்கு பெஸ்டா சாப்பிடணுங்கிறது பார்த்து சாப்பிடணும். சரியா? ராத்திரி நேரம் சாப்பிட்றது கொஞ்சம் பயிர்களை கொஞ்சம் குறைச்சிட்டோம்னா நல்லது. சாப்பிட்டு பார்ப்போம் எவ்வளவு எப்படி இருக்குன்னு. சூப்பர். ஹாஸ்டல் இருக்கிறவங்க, அடுத்து தனியா வேலை செய்யறவங்க ரொம்ப நேரம் சொல்லுவாங்க, வீட்டுல எதுவுமே இல்லை, சமைக்கிறது எப்படியுமே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பூரா இந்த சமையலை தெரிஞ்சுக்கங்க. சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸி. உங்க நேரம் கையில காசு இல்லாம இருக்கலாம். அந்த நேரம் அது வாங்கினாத்தையும் சாப்பிட முடியும், இது இருந்தாத்தையும் சமைக்க முடியும் அப்படிங்கிற குற்றங்கள் இல்லாம இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிடணும். அப்பத்தானே ஏழ்மையான சாப்பாடு எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோ. எப்பயுமே ஏழ்மையா சாப்பிட்டு பழகுங்க. அதுதான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாலும் சரி, யாரு வீட்டுக்கு போனாலும் சரி, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் சரி, நான் அது இருந்தா தான் சாப்பிடுவேன், இது இருந்தா தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஏழ்மையா சாப்பிட்டு ஏழ்மையா இருந்து பழங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோவோட முடியுது. நாளைக்கு உங்களுக்கு என்ன வீடியோ அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மேலும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மாற்றம் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.